மகேஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர். இந்த காட்சி பாருங்க. இந்த காட்சி காலையில பார்த்தங்க. நான் காலையில பேரணாம்பட்டு இயக்க வேலைக்கா போனேன். 2 மாட்டு தலையை வச்சிருக்காங்க. பேரணாம்பட்டுக்குள்ள ஊருக்குள்ள என்டர் ஆகணும்னு இடதுபுறம் ஒரு கடை, வலதுபுறம் ஒரு கடை. அங்க மொத்தம் ஒரு 4 கடை இருக்குங்க. மாட்டிறைச்சி வியாபாரம் பண்ண கூட கடை. அங்க எப்படின்னு சொன்னா அந்த தொழில் போட்டி இருக்குல்ல. என் கடையில பார் பசுமாடு விற்கிறேன், என் கடையில பார் நாட்டு பசு விற்கிறேன், என் கடையில பார் கன்றுக்குட்டி வியாபாரம் பண்றேன். அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அறுத்த பசுவை அந்த தலையை வெட்டி ரோட்ல ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. கொம்போடு இருக்கு. இது எல்லாம் சுகாதாரத்துக்கு உட்பட்டு வராதா? நகராட்சி இதுக்கு நடவடிக்கை எடுக்காதா? மாவட்ட நிர்வாகம் கண்டும் காணாம இருக்காங்களா? மக்கள் கேட்கறாங்க. அந்த பகுதியில் போற தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறாங்க. மாமிச விரும்பி உண்றவங்க அதை சகிச்சுக்கிட்டு போலாம். மாமிசமே சாப்பிடாதவங்க, பசுவை தெய்வமா வணங்குறவங்க, விவசாயத்தை நம்பி தொழில் செய்யக்கூடிய காளமாட்டை வணங்குறவங்க, அந்த பார்த்தவொடனே அவங்க மனசு எப்படிங்க பதபதிக்கும்? 30 கோடி தேவர்கள் குடிகொண்டிருக்கான்றான் பசுவில். அந்த பசுமாட்டை வெட்டி உணவுக்காக இங்க சாப்பிடுறாங்க. அது உங்களுடைய உணவு பழக்கம், அது உங்க தட்டு, உங்க உணவு. நான் ஏதாவது சொன்னா இந்து முன்னணிக்காரன் மத வெறுப்புல பேசுறான், இந்து முன்னணிக்காரன் வெறுப்புணர்வு தோன்றான்னு சொல்லுவான். எங்க நோக்கம் வெறுப்புணர்வு தோணலங்க. சட்டம் தன் கடமை செய்தா. பேரணாம்பட்டில் இருக்கின்ற சுகாதார ஆய்வாளர் என்ன பண்றாரு? அந்த கறியை சுகாதாரமா இங்க வியாபாரம் பண்ணும். மாவட்ட ஆட்சியர் அந்த பக்கம் பயணிக்கிறாங்க, எஸ்பி அந்த பக்கம் பயணிக்கிறாரு, தினசரி நகரமன்றத்தினுடைய கமிஷனர் அந்த பக்கம் போறாரு. இவங்க எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? பார்த்து ஏப்பா நீ கறி வியாபாரம் பண்ணு, சட்டவிரோதமா இருக்கு, சுகாதார சீர்கேடா இருக்கு, நீ கொஞ்சம் மறைவுல வியாபாரம் பண்ணு, திரையை போடு, அங்க வந்து எந்த விதமான கொசுவோ ஈயோ எந்த விதமான கிருமி தொத்தும் இல்லாம அந்த கறி வியாபாரம் பண்ணு, கிருமி தொத்து உண்டாகும், நோய் உண்டாகும், நீ சுகாதார அற்ற முறையில வியாபாரம் பண்ற அப்படின்னு சொல்லணுமா இல்லையாங்க? மாட்டோட தலையை வெட்டி வச்சிருக்கான். மாமிசத்தை அப்படியே மலை போல தொங்க விட்டுருக்காங்க. வெட்ட வெளியிலங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் போறான். மனசு பாதிக்குமா பாதிக்காதா? கேட்டா இது சிறுபான்மை உணவுன்னு சொல்லுவாங்க. உணவு என் தட்டு என் உணவுன்றாங்க. நான் அதில் தலையிட இல்லை. உங்க உணவு உங்க தட்டு, நீங்க சாப்பிடுங்க. எங்கெல்லாம் சிறுபான்மை அடர்த்தியா வசிக்கிறானோ அங்கெல்லாம் சட்டம் இது போலதான் காலில் போட்டு மிதிக்கப்படும். எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் பெரும் கூட்டமா வசிக்கிறானோ அங்கு காவல்துறையோ, அங்க சுகாதாரத்துறையோ, அங்க மாவட்ட ஆட்சியரோ தான் கடமையை செய்ய முடியாதுன்றதுக்கான உதாரணம் இதாங்க. அந்த உதாரணம் இதான். இந்த காட்சி தான் உதாரணம். என்னங்க ஒரு என்ன வார்த்தை சொல்றதுங்க? சரி, நீங்க உணவு உங்களுடைய கறி மக்கள் விரும்பி சாப்பிடறான். அதே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹிந்து முடிவு பண்ணி, நான் என்னுடைய சொந்த இடத்துல கடை வாடகை எடுத்து பன்றி இறைச்சி வியாபாரம் பண்ண போறேன், இங்கு சுத்தமான பன்றி கறி கிடைக்கும், விரும்பும் வாங்குங்க. பன்றி கறி சாப்பிடறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமத்துல, நகரத்துலலாம். அந்த பன்றி கறி கிடைக்கும் சொல்லி நான் ஒரு பன்றியை கொண்டு வந்து வெட்டி அந்த பன்னி தலையை கொண்டு வந்து பேரணாம்பட்டு பொது வீதியில வச்சு வியாபாரம் பண்ணா இந்த அரசு வேடிக்கை பார்க்குமா? வழக்கு போடுமா?